எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சேவ் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஏபி, அதாவது ஆந்திர பிரதேஷ். சேவ் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஏபி என்ன பிரச்சனை, என்ன வந்துட்டு இப்படி ட்விட்டர், ஃபேஸ்புக், கூகுள் இப்படி எல்லாத்துலேயும் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆந்திர பிரதேச அரசு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையுமே பிபிபி மாடல், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதுக்கு கீழே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அரசு ப்ளஸ் தனியார் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கோர் கான்செப்டே. இப்போ கவர்மெண்ட் மணி போட்டு வந்துட்டு அங்கே கட்டின மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையுமே பிரைவேட் கம்பெனிகளுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால் என்ன விஷயங்கள் நடக்கும் பின்னாடி அப்படின்னா வந்து ஏழை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்துட்டு சீட் வந்துட்டு கிடைக்காது. அப்புறம் ஃபீஸஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லோவாக ப்ரைவேட்டேஷன் ஆக போகுது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் பின்னாடி வரலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் மக்கள் ஆந்திர பிரதேச அரசை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கண்டம் பண்ணுறாங்க அண்ட் அவங்கள மொத்தமாக வந்துட்டு எதிர்க்கிறாங்க. இந்த ஹோல் மூவ்மெண்ட்டை லீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது ரூலிங் பார்ட்டி. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிஷனில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சாதாரண அடிப்படை மக்கள் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிக்னேச்சர் கேம்பெயின், ரோட் ப்ரோட்டஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ரேலி, அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபயர் மோடில் வந்து இந்த டாப்பிக்கை பற்றின டிபேட் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இப்படி மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் சைடு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா, அதாவது சந்திரபாபு நாயுடு அவங்க சைடு வந்துட்டு அவங்க சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பிரைவேட்டேஷன் கிடையாது. பிபிபி மாடல்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. இன் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்க போகுது. பிரைவேட் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பிபிபி மாடல் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபாஸ்ட்டாக நியூ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சைடு மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்புறதை பார்த்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், ஸ்பீடு, குவாலிட்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முன்ன வைக்கிறாங்க. பட் ஆப்போசிஷனில் இருக்கிற பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ப்ரைவேட்டேஷன் ஆகுது அண்ட் ஃபீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பணம் இருக்கிறவங்க வந்துட்டு எங்கே வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு திறமை இருக்கிற ஒரு பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போய் ஜாயின் பண்ணுவான். இந்த மாதிரி பிபிபி மாடல் டிபேட் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பல ஸ்டேட்ஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ளஸ் பப்ளிக் ஹெல்த் கேர் அப்படிங்கிற சென்சிட்டிவான டாபிக் அதுக்குள்ளே வரப்போ வந்துட்டு இது உண்மையிலே வந்து டிபேட் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம் தான். அது மக்கள் வந்துட்டு ஆப்போசிஷனாக நிற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தி ராயல் சல்யூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் மக்களுடைய எமோஷனலில் வந்து இவங்க விளையாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. இதனால ஆந்திர பிரதேசம் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடில் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சேவ் ஹாஸ்பிட்டல், சேவ் பப்ளிக் காலேஜஸ் இன் ஏபி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்ட் வீடியோஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற கிளிப்பிங்ஸு, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த சிக்னேச்சர் கேம்பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஹேஷ்டேக்காக வந்துட்டு ஃபயர் ஆகுது. ஸோ இது ஒரு பியூர்லி மெடிக்கல் இஷ்யூஸ் கிடையாது, பட் பொலிட்டிக்கல் வார் ப்ளஸ் பப்ளிக் எமோஷன் ப்ளஸ் எஜுகேஷனல் ஃபியர் அப்படிங்கிறத வந்து இது டீகோட் பண்ணுது. இதில் ஃபைனலாக வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி எஜுகேஷனுக்காக மட்டும் கிடையாது, பப்ளிக் ஹெல்த் கேரோடைய பேக் போன். ஸோ இதில் பிபிபி மாடல் நல்லா ஒர்க் ஆகுமா அல்லது ஃபியூச்சரில் ப்ரைவேட்டேஷன் டோர்ஸ் எல்லாமே வந்து திறக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இங்கே கோர் டிபேட்டு. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிபிபி மாடல் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏபியில் வந்துருக்கலாம், இதுவே நாளைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய வாய்ப்புமே வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. ஆல்ரெடி வந்து நீட்டுங்கிற ஒரு விஷயத்தாலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த பிபிபி மாடல்ங்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது இன் ஃபியூச்சரில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இந்த டிபேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதற்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்க அந்த லைக், சப்ஸ்கிரைப் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் புரிதலாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் டாட்டா.